عَمَّ يَتَسَاءَلُونَ عَنِ النَّبَإِ الْعَظِيمِ الَّذِي هُمْ فِيهِ مُخْتَلِفُونَ كَلَّا سَيَعْلَمُونَ ثُمَّ كَلَّا سَيَعْلَمُونَ. இன்று உலக மக்கள் தொகை பல கோடி, அதிலும் இலங்கை மக்கள் தொகை 2.5 கோடி. இந்த உலக மக்கள் உலகத்திலே பலதரப்பட்ட கொள்கைகளும் மதங்களும் பலதரப்பட்ட தத்துவங்களும் இருப்பதை காண்கிறோம். இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கு இஸ்லாத்துக்கு நாங்கள் ஒரு மதம் என்று சொல்ல மாட்டோம். அது ஒரு அழகிய எமது சமூகம் தெரிந்தோ பொதுபோக்காகவோ இந்த இஸ்லாமிய வழிகாட்டுதல் நெறிமுறை அல்லது இஸ்லாமிய இந்த திட்டம் இந்த வாழ்க்கை திட்டம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுதில்லு ஃபலா ஹாதிய லஹு வ அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லல்லாஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். قال الله تعالى في القرآن الكريم والفرقان المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த மண்ணையும் விண்ணையும் படைத்து அவற்றுக்கு இடையிலுள்ள அனைத்து படைப்புகளையும் படைத்து நிர்வகிக்கக்கூடிய சகல சக்தியும் வல்லமை நிறைந்த அல்லாஹ்வின் மீது உண்டாவனாக. அவனின் சாந்தியும் சமாதானமும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை துயர்ந்தவர்கள் மீதும் இந்த உலகம் முடியும் நாள் வரைக்கும் இவர்களெல்லாம் அந்த அல்லாஹ்வுடைய கட்டளையும் நபியுடைய வழிமுறைகளையும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவில் பின்பற்றக்கூடிய அனைத்து மக்கள் மீதும் அந்த சாந்தியின் சமாதானமும் உண்டாகுவதாக. குறிப்பாக சொன்னால் இந்த வெள்ளிமேடை ஜும்மா உரையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய அனைத்து சகோதர சகோதரிகள் மீதும் உண்டாவதாக. இன்று இந்த வெள்ளிமேடையிலே ஒரு அரை மணித்தியாலம் இஸ்லாமும் அது தந்த பாதுகாப்பு அரண் என்ற மகுடத்திலே உங்களுக்கு நான் வசியத்து செய்கிறேன். அதாவது இன்று உலக மக்கள் தொகை பல கோடி, அதிலும் இலங்கை மக்கள் தொகை 2.5 கோடி. இந்த உலக மக்கள் உலகத்திலே பலதரப்பட்ட கொள்கைகளும் மதங்களும் பலதரப்பட்ட தத்துவங்களும் இருப்பதை காண்கிறோம். அதுபோல இலங்கையிலும் பல மதங்கள் 4 அல்லது 4க்கு மேற்பட்ட மதங்கள் இருக்கிறோம். ஆனால் இஸ்லாத்துக்கு நாங்கள் ஒரு மதம் என்று சொல்ல மாட்டோம். அது ஒரு அழகிய நெறிகாட்டி, அது ஒரு அழகிய வழிகாட்டி. இஸ்லாமிய கட்டளையிலே பெரும்பான்மையான பகுதி எடுத்துக்கொள்ளப்பட்டால் இதை செய்யுங்கள், இதை செய்ய வேணாம், அதாவது சுருக்கமாக சொன்னால் ஹலால் வல் ஹராம் என்று சொல்லலாம். சில காரியங்களை சொல்லி இது செய்ய வேணாம். உதாரணமாக மது அருந்த வேணாம், வட்டி வாங்க வேணாம், அதாவது பத்தினியான ஒரு பெண் மீது அவதூறு பேச வேணாம் என்று ஒரு லிஸ்ட் போகுது. அத மாதிரி இதை செய்யுங்கள், உறவினர்களை நேசியுங்கள், நோயாளியை சுகம் விசாரியுங்கள், அண்டை யாருடன் ஒத்துமையாக இருங்கள், உதவி கேட்டு வரக்கூடியவருக்கு உதவி செய்யுங்கள்,
வலது கையால் நற்காரியங்களை செய்யுங்கள் என்று 7 கட்டளைகள் நிறைய இருக்கிறது. ஆனால் எமது சமூகம் தெரிந்தோ பொதுபோக்காகவோ இந்த கட்டளைகளை அலட்சியம் செய்யக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அதில் அலட்சியம் செய்யக்கூடிய நிலைமையின் காரணமாக இன்று பலர் சொல்லனா துயரங்களுக்கும் பலதரப்பட்ட சிக்கல்களுக்கும் பலதரப்பட்ட நெருக்கடிக்கும் சிக்கலாகிக் கொண்டிருக்கிறார்கள். அதுபோல இந்த இஸ்லாமிய வழிகாட்டுதல் நெறிமுறை அல்லது இஸ்லாமிய இந்த திட்டம் இந்த வாழ்க்கை திட்டம் நாம் நினைத்து கொண்டிருக்கிறோம் நமது முஸ்லிம்களுக்கு மட்டுமன்று சொல்லி இல்லை. அல்லாஹ் யா அய்யுஹன் நாஸ் என்று சொல்லித்தான் சொல்றான். யா அய்யுஹன் நாஸ் மக்கள், எல்லா மக்களுக்கும், அல்லாஹ்வுடைய படைப்புகள் எல்லாருக்கும் தான் இந்த இஸ்லாம் மதம். ஆனால் அல்லாஹ்விடத்தில் ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு மதம், ஒரு வழிகாட்டி இஸ்லாம் மட்டும்தான், இஸ்லாமிய கொள்கை மட்டும்தான் ஏற்றுக்கொள்ளப்படுது. அதுல இன்று பல கட்டளைகள் ஏவல் விலக்கல்கள் மனித இனத்துக்கே சொல்லப்பட்ட புத்திமதிகள். அவைகளை புறக்கணிக்கும் போது மனிதர்கள் சொல்லனா துன்பங்களுக்கு ஆளாக்கப்பட்டு கொண்டு இருக்கிறார்கள். அண்மையிலே ஒரு சிறிய ஒரு சம்பவம் எனக்கு ஏற்பட்டுருச்சு. அதாவது எனது அண்டை அயலாராக இருக்கக்கூடிய சகோதர மதத்தை சேர்ந்த சகோதர மொழி பேசக்கூடிய இனத்தவரை சேர்ந்த ஒருத்தருடைய குழந்தை நோய்வாய்ப்பட்டுருச்சு. ஒரு 10-20 நாள் அதாவது வைத்தியசாலையிலே நிற்க வேண்டி ஏற்பட்டுடுச்சு. நானும் என்னுடைய அண்டை அயலான் என்ற அடிப்படையிலே அந்த நோயாளியை விசாரிக்க போனேன். பார்த்தால் ஒரு 10 வருஷத்துக்கு பொடியன், ஒரு சின்ன பையன். அவனுக்கு ஹாஸ்பிட்டலில் இது பண்ணிட்டு நான் நினைச்சேன் நோய் விசாரிக்க போய் அவருடைய மெடிக்கல் ரிப்போர்ட் எல்லாத்தையும் பார்த்தேன். பார்க்கும்போது அந்த அதில் போட்டிருக்கேன் என்னன்னாக்கா ஃபிமோசிஸ் என்ற கண்டிஷன் தான் இவருக்கு பீடப்பட்டிக்கு என்று சொல்லி போட்டிருக்கி. அப்போ அந்த நோயாளியுடைய தந்தைகிட்ட நான் கேட்டேன், என்ன சொல்லியிருக்கி? இல்லை, இவருக்கு உங்களோட மதத்தில் இருக்கிற மாதிரி கத்னா செய்ய சொல்லிக்காங்க, சுண்ணத்தை செய்ய சொல்லிக்காங்க, அதோடு சேர்த்து சிறுநீர் கழித்த பிறகு டெய்லி தண்ணீரால் சுத்தம் பண்ண சொல்லிக்காங்க, இதுதான் ட்ரீட்மெண்ட் சொல்லிக்காங்க. நான் சொன்னேன், இப்படியா இருந்தேன்டா இதுக்கு ஏன் ஹாஸ்பிட்டல் வரணும்னு. என்ன நடந்திருக்கிறேன்டாக்கா, இவர் சுண்ணத்தை செய்யாத காரணத்தால் அது ஒரு சிறு ஏவல் தான். என்னென்னா அதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும், அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய நடைமுறை. ஏனென்றால் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள், ஒரு நபிமொழியில எல்லா நபிமார்களுக்கும் அற்புதங்களுடன் தான் இறக்கப்பட்டிருக்கு, அதிலே எனக்கு இறக்கப்பட்ட அற்புதம் இந்த அல் குர்ஆன் என்ற செய்தி புகாரியில் 4981 7272. அப்ப இது ஒரு அற்புதம் என்ன சொல்லியிருக்கிறது. இது அற்புதம் என்னத்தை நான் சுருக்கமாக அந்த கட்டத்தில் தெரிஞ்சு கொண்டேன். ஏனென்றால் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தின் நடைமுறைகள் 10, அதை நீங்கள் பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் என்று புகாரியில பல இடத்துல மடக்கி மடக்கி சொல்லப்பட்ட ஒரு செய்தி. அதுல ஒன்றுதான் நகம் வெட்டுதல். போல விருத்த சேதனம், அதாவது சுண்ணத்து செய்தோம் என்று அது செய்யறது, நாங்கள் மலசல தேவைகளுக்கு தண்ணியை பயன்படுத்துறது, இது போன்ற லிஸ்டுகளை ஆர்டர் போட்டிருக்காங்க. அது புகாரில பல இடங்களை வந்துருச்சு. அதுல ஒரு ஹதீஸாக இடப்பட்டுச்சு. ஜாபிர் அலி அறிவிக்கக்கூடிய செய்தி, இயற்கை நடைமுறை 5 ஆகும். 1 கத்னா செய்தல், 2வது அந்தரங்க இடங்களில் முடிகளை நீக்குதல், அடுத்தது நகங்களை வெட்டுதல், அடுத்தது அக்குள் முடிகளை நீக்குதல், அடுத்தது தாடியை வளர விடுதல், மீசையை கத்தரித்தல் என்று சொல்லி சின்ன செய்தி. புகாரில 5889, முஸ்லிம்ல 251. இந்த செய்தி எடுத்துக்கொள்ள பார்த்தால் இதை நாம எல்லாரும் விரும்பியோ விரும்பாமலோ பரம்பராகத்து ஆதி காலத்துக்கு செய்து வருகிறோம். சுண்ணத்து செய்தா ஒரு சின்ன ஒரு இஷ்யூ, அது பெரிய விஷயமே இல்லை. ஆனால் இந்த மாற்று மத சிறுவனுக்கு நடந்த விஷயத்தை பார்த்தால் அதுக்காக வேண்டி பல நாட்கள் ஹாஸ்பிட்டலைஸ் பண்ணப்பட்டு அதுக்கு என்ன நடந்திருக்கின்றாக்கா, அவருக்கு அதாவது விருத்த சேதனம் செய்யப்படாத காரணமாக சிறுநீரூடாக ஏதோ ஒரு தொற்று ஏற்பட்டு அதனால வலி ஏற்பட்டு நாம் அதாவது விஷபீஜன் செல்றோம், இன்ஃபெக்ஷன் போய் கடைசிக்கு இன்ஃபெக்ஷனுக்கான மருந்துகள் எல்லாம் செய்து கடைசி முடிவில் வைத்தியரை நினைச்சு போல ஆபரேஷன் தியேட்டர்லேயே நாம் சாதாரணமாக செய்யக்கூடிய அந்த விருத்த சேதனமை ஆபரேஷன் மூலமாக அறுவை சிகிச்சை மூலமாக செஞ்சிருக்காங்க. அதுக்காக பல நாட்கள் ஹாஸ்பிட்டல் நிர்ணயிக்காங்க. அப்போ நான் என்னுடைய அந்த பக்கத்து வீட்டு மாற்று மத சகோதரர் சென்னோம், என்னுடைய 5 ஆண் குழந்தைகளுக்கும் நான் இதை செய்திருச்சேன்,
ஒரு நாளையில ஒரு வைத்தியர்கிட்ட போய் அதை செய்கிறேன், அடுத்த நாளைக்கு அவன் சாதாரணமாக கழிச்சு அணிகிறான். இதுக்காக நீங்க இவ்வளவு செய்யணுமான்னு சொல்லி. ஆனா எனக்கு நாம் பின்பற்றக்கூடிய இந்த இஸ்லாம் மார்க்கம், இந்த வழிகாட்டலிக்கானே அதில் இருக்கிற ஒவ்வொரு ஏவலும், ஒவ்வொரு விலக்கலும், ஒவ்வொரு ஹலாலும், ஒவ்வொரு ஹராமும் எங்களுக்கு அது பெருசா விளங்கல்ல. ஆனால் அதை புறக்கணிக்கக்கூடிய மனித சமுதாயம் பட்டுக்கொள்ளக்கூடிய துன்பங்களை நினைக்கும் போதுதான் எங்களுக்கு விளங்குது நாம பின்பற்றக்கூடிய இந்த மார்க்கத்துல எவ்வளவு பெரிய வரப்பிரசாரங்கள், எவ்வளவு பெரிய நிவாரணங்கள் இருக்குது. இன்னும் சொல்ல போனால் எமது சமுதாயத்துல கொடுக்கல் வாங்கல் விஷயம் அது மிகவும் பொடுபோக்காய்க்கக்கூடிய ஒரு அம்சம் எடுத்துக்கொண்டால் இந்த கொடுக்கல் வாங்கல் தான். கடன் பல வருடங்கள், 10 வருடம், 20 வருடம், 30 வருடம் பழகிருக்கிறோம். ஆனால் கொடுக்கல் வாங்கல் என்று வந்தால் அங்கதான் அந்த உறவு துண்டிக்கப்படுகிறது, அந்த நட்பு இல்லா போகுது என்ற நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இது சம்பந்தமாகவும் மாமனிதர் நபிகள் நாயகம் சொன்னார்கள், எல்லா நபிமார்களுக்கும் பல அற்புதங்கள் இறங்கப்பட்டிருக்கு, எனக்கு இறங்கப்பட்டது இந்த அல் குர்ஆன் சொன்னாங்களே, அந்த அல் குர்ஆன்ல ஒரு வசனத்துல, ஏனென்றால் இந்த அம்சம் மக்கள் மனிதர்கள் கவனஈனமாக பொடுபோக்காக இருக்கிற அம்சம் காரணமாக அதை பற்றி விவரமாகவும் தெளிவாகவும் விரிவாகவும் சொல்லியிருக்கிறார்கள். எந்த அளவுக்கு என்றால் அல் குர்ஆன்ல சூரத்துல் பக்ரால 282வது வசனம், அதில் அல்லாஹ் சொல்லுவான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, அதாவது நம்பிக்கை கொண்டோரே, குறிப்பிட்ட காலக்கெடு விதித்து ஒருவருக்கொருவர் உங்களிடையே நேர்மையான முறையில் கொடுக்கல் வாங்கல் செய்தால் அதை எழுதி கொள்ளுங்கள். முதலாவது ஓர்டர் அதில் சொல்லியிருக்காங்க, நாங்க கடன் கொடுக்கல் வாங்கல் அல்லது எங்களோட ஒரு வீட்டை அல்லது ஒரு கடையை அல்லது ஒரு சொத்தை ஒத்தனுக்கு நாங்க உடன்படிக்கையா கொடுக்குறோம், கொஞ்சம் காலத்தை செய்யணும் சொல்லி, அல்லது எனக்கிட்ட இருக்கிற ஒரு வயல் காணி, இத்தனை ஏக்கர் வயல் இருக்கு, நீ இவ்வளவு காலத்தைக்கு விவசாயம் செஞ்சுக்கோ என்று சொன்னால் அதை எழுதி கொள்ளட்டாம். எழுதுபவர் உங்களிடையே நேர்மையான முறையில் எழுதட்டும். ஏனென்றால் இலங்கையை பொறுத்தவரைக்கு இப்போது உள்ள இந்த புதிய நவீன காலத்தில இலங்கையில எழுத்தறிவு மீது 98.9, அதாவது 99% சொல்லலாம். இலங்கையினுடைய கணிப்பீட்டின் பிரகாரம் எல்லாருக்கும் குறைஞ்சபட்சம் 3 மொழிகளில் ஒரு மொழியாவது பேசி எழுதி வாசிக்கூடியதான் இருக்கிறது. ஆனா 1450 வருஷங்களுக்கு முன்னால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் காலத்தில அவர்களுடைய மொழியாகிய அரபு மொழியை எழுதி வாசி விளங்கக்கூடிய துறவிக்கூடிய தன்மை உள்ள ஆட்கள் இல்லைன்னு சொல்லக்கூடிய அளவு. எந்த அளவு என்றால் நபிகள் நாயகத்துக்கு கூட எழுத வாட்சத்துக்கு இயலாத நிலைமையை தான் நிர்ணயிக்கிறாங்க. ஏனென்றால் குத்தாபுல் வஹி என்று சொல்லக்கூடிய சிலரை நியமித்து வச்சிருக்கிறாங்க, வஹி இறங்கினால் அதை எழுதுறதுக்கு. என்னோட எழுத்தாளர்கள் தேடிவிட்டு சரி கஷ்டம், அப்படிப்பட்ட காரணத்தை சுட்டி அதை அழுத்தமா சொல்றார்கள். அதாவது எழுதுபவர் உங்களிடையே நேர்மையான முறையில் எழுதட்டும், ஏனெனில் அல்லாஹ் அவர்களுக்கு எழுத்தறிவு ஞானத்தை கொடுத்திருக்கிறது அமானிதம். எழுதுபவர் அல்லாஹ் தமக்கு கற்றுக் கொடுத்தது போல் எழுத மறுக்க வேண்டாம். அதாவது கொடுக்கல் வாங்கல் செய்கிறவர்ல கொடுக்கிறவர் முதலாம் தரப்பார், வாங்குபவர் 2ஆம் தரப்பார். இந்த 2 தரப்பாருக்கும் எழுத வாசி தெரியாம கேளும். சில நேரம் வேற ஊரை சேர்ந்த ஒருவர் தான் எழுதக்கூடியவர் ஆயிப்பார், அவரை கூப்பிட்டால் அவர் எழுதுறதுக்கு மறக்கவானமா என்று சொல்லிக்காங்க. கடன் வாங்கியவர் எழுதுவதற்கான வாசனங்களை சொல்லட்டும். அந்த பொறுப்பை சுமப்பவருக்கு தானே அவர் தான் எழுதுறதுக்கு வாசகங்களை சொல்லணும். அதாவது நான் உன்னிடம் இவ்வளவு எடுத்தீக்கி, நான் உன் முன்னுக்கே எண்ணி எடுக்கிறேன், இதை நான் இந்திய மாதம் செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி, இதை நான் அடுத்த வருஷம் டிசம்பர் 2ஆம் தேதியில் தரும் வரையில முதல் கட்ட கணக்க அதில் உள்ள ஒரு பகுதியை நவம்பர் 14ஆம் தேதி தாரன், இன்னும் ஒரு பகுதியை நவம்பர், ஏதோ ஒரு முறையை அந்த குறிப்பிட்ட கால எப்படி தாரண முறையை சொல்லி எழுதணும். தற்செயலாக நான் மௌத்தா போயிட்டால் அல்லது என்னால் இதை செய்யலா போனால் இன்னார நான் பொறுப்பு சாட்டுறேன், இது போன்ற அதாவது அந்த சந்தர்ப்ப சூழ்நிலை கேட்ட வாசகங்கள் அவன் அந்த குறிப்பா சொல்ல போன அந்த பொறுப்பை சுமக்கியவனிக்குதானே அவர் தான் அந்த வாசகத்தை செல்லணுமா, தனது இறைவனாவே அல்லாவே அன்பிக் கொள்ளட்டும் என்று தொடர்ந்து போகுது. ஆனால் இன்று எமது சமூகம் என்ன பார்க்கிறதால் இந்த வசனத்தை அலட்சியம் செய்யக்கூடியதை பார்க்கிறோம், கணக்கெடுக்கிறதும் இல்லை. அதாவது நான் கூட பழைய ஒரு நண்பர் என்றால் ஒரு சல்லியை கொடுக்க, சகோதரரே இந்த சல்லியை போய் பேங்க்ல போட்டு டிபாசிட் பண்ணிட்டு வா என்று சொன்னால் அந்த 5000 ரூபாய் நோட் பண்டில் ரப்பரை கூட பிரிச்சு பார்க்க மாட்டேன். ஏனென்றால் இவர் எங்களுக்கு நம்பகமானவர், நான் எண்ணினால் இவர் ஏதோ சந்தேகம் நினைப்பார் அப்படின்னு தான் பார்க்கறது. ஆனா இஸ்லாம் காட்டுறது முறை என்னடா, அவன் முன்னிலையிலே அதை எண்ணு, சந்தேகப்படுத்திக் கொள்ளது அல்ல.
ஒரு கடையோட கூலி கொடுக்கறதா இருந்தாலும் சரி, எக்ரிமெண்ட்டை போடு. எந்த அளவுக்கு அந்த வசனத்துக்கு செல்ற, நீங்க உங்களில் உள்ள ஆண்களில இருவரை சாட்சியாளராக நியமித்துக் கொள்ளுங்கள். அவ்வாறு ஆண்கள் 2 பேர் கிடைக்காவிட்டால் ஒரு ஆணையும் மேலதிகமாக தேவையான ஒரு ஆணுக்கு பதிலாக 2 பெண்ணையும் நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்க. அவர்களில் ஒரு பெண் மறக்கவிட்டால் அடுத்த பெண் நினைவூட்டுவார் என்று காரணத்தை சொல்லி கடைசியா அந்த வசனத்தை முடிக்கிறான். அல்ல, நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருப்பதற்கும் நீங்கள் ஏமாறாமல் இருப்பதற்கும் உங்களுக்கு வழிகாட்டுகிறார், உங்களுக்கு தெளிவுபடுத்துகிறார் என்று சொல்றார். இந்த வசனத்துக்கு பின்னால் உள்ள புத்திமதியை மீறினத்தால இன்று எமது சமூகத்துல சரியான பொலிஸ் பிரச்சனைகள், சரியான நீதிமன்ற பிரச்சனைகள் அதிகமான நிலைமையை பார்க்கிறோம். கடைசிக்கு அவனுடைய மையத்துக்கு கூட துவா கேட்கறதுக்கு பெத்த பிள்ளை வாப்பாட மையத்துக்கு போறலாம் நிலைமை ஏற்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். காரணம் என்ன? இந்த கொடுக்கல் வாங்கல் நடைமுறைக்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்ற, உங்களுக்கு நான் சொல்ற தெளிவான உபதேசம், நீங்கள் ஏமாற்றப்படாமல் இருக்கு. ஆனா இந்த வசனத்தை புறக்கணிச்சதால சமூகம் பட்டு கொண்டிருக்கிற துன்பம் நான் சொல்லி நீங்க விளங்க வேண்டிய அவசியம் இல்லை. அது மட்டுமா, இன்னும் சொல்ல போனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த குர்ஆன்ல சொல்லப்பட்ட விஷயங்கள்ல கிட்டத்தட்ட 3/4 மேல நம்ம நோக்கி உள்ள புத்திமதியில தான் காணக்கூடியதாக இருக்கு. அதாவது நம்ம நோக்கி நாம் பிரச்சனையை மாற்றாம, நோயாளி ஆகாம, சுகதேகியாக, மற்றவனுக்கும் கரைச்சல் இல்லாம வாழத்துக்குரிய ஒரு நடைமுறையைத்தான் அதுல பார்க்கலாம். ஆனால் எந்த அளவுக்கு என்றால் சட்டத்துறை சம்பந்தமான ஆய்வாளர்கள் சொல்கிறார்கள், நாம் சட்டத்தை மிக கஷ்டமாக மிக நீண்ட காலங்கள் செலவழித்து படிக்கிறோம். ஆனால் இந்த குர்ஆன்ல கொஞ்சிக்கு சட்டத்தை பார்த்தால் இதை பார்க்க பெரிய சட்ட புத்தகம் எதையும் காணோம் என்று சொல்றார்கள். இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு தெரியும், 1948ஆம் ஆண்டுக்கு முன் இலங்கை வந்து பிரித்தானிய காலாண்டித்துவத்தின் கீழ், அதாவது ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இருந்துச்சு. இங்கு நாம காணி, வீடு, அதாவது அசையா சொத்துக்களை நாங்க பரிமாறும் போது, அதாவது டிரான்ஸ்ஃபர் பண்ணும் போது, அதாவது வாங்கும் போது, விற்கும் போது என்ன செய்கிறோம் என்றால் அதுக்குரிய லோயர்ஸ், அதாவது நொத்தாரிஸ் என்று செல்லக்கூடியவர்கிட்ட போய் அதை பதிவு முறையை வந்திருக்காங்க. ஆனால் இந்த நொத்தாரிஸ் துறையை பற்றி ஆய்வு செய்யக்கூடிய நீதிவியல் ஆராய்ச்சியாளர்கள் எல்லாம் மூக்கிலே கைய வைக்கிறாள் இந்த குர்ஆன் வசனத்தை பார்த்து. ஏனென்றால் கிறிஸ்துக்கு பின் 1207ஆம் ஆண்டுல போர்த்துகே ஒல்லாந்தர்களால இந்த சட்டத்தை ஏற்படுத்தினாங்க. ஏனென்றால் காணி அல்லது பூமி அல்லது குத்தகை, அதாவது ஒப்பந்தம் செய்தாங்க. இது போன்ற விஷயத்தை வந்து கட்டாயமாக காணி பதிவு முறையில நொட்டாரிஸ் மூலமா பதிவு செய்யணும் என்று சொல்லி அதை 3 இடத்துல சைன் பண்ணணும். சைன் பண்ணதுக்கு குறைஞ்சது 2 சாட்சியை நீக்கணும் என்ற விஷயத்தை சொல்லிக்காங்க. சைன் பண்ண தெரியாதவராயிருந்தா ஃபிங்கர் பிரிண்ட், விரல் அடையாளத்தை வைக்கணும் என்று சொல்லி 1207ஆம் ஆண்டுல ஒல்லாந்தர்ல இதுல சொல்லிக்காங்க. ஆனா அல் குர்ஆன்ல 75ஆம் அத்தியாயத்துல 21ஆம் வசனத்துல பலா காதீன அலா அன்னு சவ்ய பனானா, அதாவது உங்களோட விரல் நுனியின் அடையாளத்தை வச்சு நான் உங்களை அடையாளம் கண்டு கொள்வேன் என்று அல்லாஹ் சவால் விடுறான். அந்த விரல் நுனியிட அதுக்குள்ளிக்கிய சாஃப்ட்வேர்னு சொல்லலாம், அதுக்குள்ளிச்சு அம்சத்தை எடுத்து பார்த்தால் இன்றைய நீதி சம்பந்தமான நீதித்துறை வல்லுநர்கள் மூக்கிலே விரலை வைத்து யோசிக்கிறார்கள். உண்மையில இது அல்லாஹ்வுடைய கட்டளை என்றது உண்மையில மனிதனால செய்யக்கூடிய ஒன்றல்ல. ஏனென்றால் இந்த கட்டளையில் இருக்கக்கூடிய இதில் இருக்கக்கூடிய புத்திமதிகளை பின்பற்றினாக்கா மனுஷன் அமைதியாகவும் சண்டை சச்சரவு இல்லாமலும் வாழலாம். இன்னும் செல்ல போனாக்கா அந்த 1207ஆம் ஆண்டுள்ள பிரித்தானிய சட்டத்தை இப்ப நாம நடைமுறையில் இருக்கிற காணி கொடுக்கல் வாங்கல் செய்யறதுக்கு லோயர் மூலமாக நொத்தாரிசு கிட்ட போய் அதை பதிவு செய்து அதை லேண்ட் ரெஜிஸ்ட்ரியில வைத்து பதிஞ்சு அதுல முதலாவது ஒரிஜினல் ட்ரூ காப்பியை, அதாவது முள்பிட்ட பத்தை எங்களுக்கு தருவான். 2வது ப்ராக்சியை வந்து இடன் ரெஜிஸ்டர்ல வைப்பான். இந்த முறை வந்து பிரித்தானியாவில் லண்டன்ல வந்து 1658, அதாவது கிறிஸ்துக்கு பின் 1658, கிட்டத்தட்ட 365 வருஷங்களுக்கு முன்னாலதான் அது பிரித்தானில நடைமுறையிடுது. ஆனால் உங்களுக்கு தெரியும் 1796 இருந்து 1948 வரைக்கும் 152 வருஷம் பிரித்தானியர்கள் இலங்கை ஆண்டார்கள். அந்த நேரத்தில் அது இலங்கைக்கு தானாகவே அந்த சட்டம் கிடைச்சிருச்சு. அந்த சட்டத்தினால இன்று வரங்காட்டும் இலங்கையிலேயே அத்தனை பேரும் காணி பூமி போன்றவற்றை இந்த முறையில தான் பதிஞ்சு கொண்டு இருக்கிறாங்க. ஆனா அது இல்லாத முறையில
நாமளே பேசி நல்ல நம்பிக்கை தானே பழையனவர் தானே என்று சொல்லி கடைகளை கூலிக்கு கொடுத்துட்டு கடைசிக்கு கூலிக்கு வாங்கினவனிக்கிறானே அவன் காலாவதி ஆன பிறகு அவனை விரட்டுறதுக்கு அவன் போக மாட்டான். அதுக்கு பிறகு போலீஸுக்கு போய் மீடியேஷன் போர்டு அதாவது சமத்த மண்டலைக்கு போய் அதுக்கு பிறகு கோர்ட்டுக்கு போய் சின்ன பின்னப்பட்டு சல்லியை இழந்து நிம்மதியை இழந்து படும் பாட்டை நாங்கள் வார்த்தையால் வடிக்க முடியாது. அந்த மாதிரி தான் நிற்கிது. அதனாலதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லிக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னது போல ஹலால் ஹராம் அம்சங்களை வச்சு ஒரு ஹதீஸ்ல ஒரு உதாரணம் மட்டும் காட்டுறாங்க, ஒரு உவமானத்தை காட்டுறாங்க. என்ன உவமானம் என்றால் ஒரு வெட்டில் பூச்சியை அதாவது ஈசலையும் உவமானமா எடுத்து காட்டுறாங்க. அதாவது ஜாபிர் அலியில் அறிவிக்கக்கூடிய செய்தி, எனக்கும் உங்களுக்கும் உதாரணம் என்பது நெருப்பை மூட்டுகிறவன் போன்றதாகும். அதில் ஈசல் பூச்சி வெட்டில் பூச்சிகள் விழுந்து கொண்டிருக்கும். அதுபோன்று நமது உம்மத்துக்கள் அதாவது நான் இன்ன விஷயத்தை செய்யாதே இன்ன விஷயத்தை செய்யுங்கோ என்று ஏவி கொண்டிருக்கிறேன். நான் இதால உங்களை நான் காப்பாற்றி கொண்டிருக்கிறேன். வெட்டில் பூச்சி எப்படி என்னுடைய விரலுக்கு இடையால போய் அந்த நெருப்புல வைத்து விழுந்து சாகுகிறதோ அதை போல சிலர் என்னுடைய கட்டளையை புறக்கணிக்கிறவர்கள் கடைசிக்கு நெருப்பிலே விழுந்து பொசுகிறது போலதான் என்னுடைய உம்மத்துக்களும் நான் செல்லக்கூடிய இந்த கட்டளையை புறக்கணித்தால் இந்த நிலையை நோக்கி அடைவார்கள் என்ற செய்தி முஸ்லிம்ல 2285 ஹதீஸ்ல இடம்பெறப்பட்டது. அப்ப அன்பான தோழர்களே, அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, நாம் என்ன விஷயத்தை செய்ய போனாலும் சரி, நகம் வெட்டுதல் இருந்து காலிலே பாதனையை கலற்றுவதிலிருந்து வீட்டுக்குள் நுழைவதிலிருந்து சாப்பிடுவதிலிருந்து இன்னும் செல்ல போனால் இல்லற வாழ்க்கையை நடத்துறதிலிருந்து அத்தனை விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெளிவாக சொல்லி தந்திருக்காங்க. ஆனால் எப்ப அந்த தெளிவான கட்டளைகளை நாங்க உதாசீனம் செய்கிறோம் அப்ப நாங்க சொன்னா துன்பங்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய நிலைமையில தான் இருக்கிறோம். இன்னும் செல்ல போனால் மனிதர்கள் ஏமாற்றப்படாமல் இருக்கக்கூடிய உபதேசங்களை அதிகமாக இந்த அல் குர்ஆன்லையும் இந்த நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இந்த ஹதீஸ்களில் அதாவது வகை செய்தின்னு சொல்லலாம், இந்த வகையில உங்களுக்கு பொதிந்திப்ப காணலாம். இன்னும் செல்ல போனால் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு இருக்கிறார்கள், ஒரு முறை இறை விசுவாசி நம்பிக்கையாளன் ஒரே பொந்தில் விஷ பிராணிகளால் 2 முறை தீண்டப்பட மாட்டான் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். ஏனென்றால் ஒரு தடவை ஏமாற்றப்பட்ட மனிதன் இருக்குதானே அவர் இன்னும் ஒரு தடவை அதே தவறை செஞ்சு ஏமாற்றக்கூடியதாக இருக்கக்கூடாது. அதாவது ஒரு நாள் ஒருத்தருக்கு நீங்க ஒரு சொத்தை கொடுக்குறீங்க. உதாரணமாக சொல்ல போனால் அண்மையில் ஒரு சம்பவத்தை பார்த்தேன். ஒரு வயதாளியான மனுஷர்கள், ஏனென்றால் அவர் அந்த சகோதரர்கள் 2 பேரும் வயதாளி, கிட்டத்தட்ட 75-80 வயது கிட்ட. ஆனால் அவருக்கு சொத்து இருக்குது. அவர் என்ன செஞ்சிருக்கிறாருன்னாக்கா ஒரு குறிப்பிட்ட ஆள் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது வாப்பாவே உங்களுக்கு உங்களை பார்க்கறதுக்குரிய நோய் நொம்பலத்திலிருந்து பாதுகாக்கிறதுக்கு மருத்துவ விஷயம் உங்களை ஹஜ்ஜி கூட்டிக்கு ஒரு அத்தனை விஷயத்தை நான் செஞ்சுதாரேன் என்று சொல்லி அவர்கள்கிட்ட போயனை செஞ்சிட்டிய சைனை வாங்கி மோசடி செஞ்சிருக்காங்க. தற்போது அது நீதிமன்ற மட்டத்தில் போயிருக்கிறது. ஆனால் இஸ்லாம் சொல்லியிருக்க என்னென்னாக்கா ஒரு எக்ரிமெண்டா இருந்தேன்டாக்கா, அதாவது நாங்கள் ஃபைனல் வேர்டிக்ட் சொல்லக்கூடிய மரண சாசனம் அல்லது அந்திம கமிட்டி என்று சொல்லக்கூடிய இதுவாக இருந்தாலும் நீக்கானே அதில் உள்ள வாசகங்கள், அந்த வாசகத்துக்கு பின்னால் உள்ள சம்பவங்கள் அது போன்றவற்றை ஆணிவேர் அக்குவேரா தெளிவுபடணும், அதை விலங்கெடுப்போடும் அல்லது விலங்காட்டி விளங்கக்கூடிய விதமாக அது அந்த கொடுப்பவருக்கு அல்லது அந்த வயதாளிக்கு விளங்கப்படுத்தியிருக்கு. அப்படி ஒன்றும் இல்லை. என்ன செஞ்சிருக்கேன்டாக்கா ஒரு வெள்ளை பேப்பர்ல சைன் எடுத்து அந்த சைனோட அதுக்கேற்ற ஒரு மோசடியான ஒரு நொட்டாரிஸ் அணுகி அவர் வேற யாரோ தெரியாத ஆட்களை சாக்கியும் போட்டு அதுக்கேற்ற மாதிரி வாசகங்கள் அவர் டைப் செட் பண்ணி பிரிண்ட் பண்ணி போய் ஒப்புண்ட செஞ்சு இப்படி ஒரு மோசடி செஞ்சு அண்மையில அந்த மோசடியை என்னிடத்துல கொண்டு நான் அதை சம்பந்தப்பட்ட பொறுப்பான நீதிமன்றங்களை நோக்கி அதுக்குரிய வழிகாட்டி அதை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். ஆனால் நான் இந்த வெள்ளி மேடை உரையிலே உங்களுக்கு செல்லக்கூடிய விஷயம் என்னன்னாக்கா இத்தனை விஷயங்களும் இன்னும் செல்ல போனால் உங்களுக்கு தெரியும், அண்மையில மட்டுமல்ல பல இடத்துல காணக்கூடிய விஷயங்கள் தான். ஒரு மனிதன் உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கும் போது அவனுடைய சொத்து பத்துக்களை வீடு காணி பூமிகளை அவருடைய புறப்புகள் அதாவது பிள்ளைகளுக்கு பங்கிட்டு கொடுக்கக்கூடியதை காண்போம். ஆனால்
இந்த சொத்து பிரிப்பு சம்பந்தமாக அல் குர்ஆன்ல அதுக்கண்டே கிட்டத்தட்ட 6 வசனங்கள். அதிலே கலாலா என்ற அடிப்படையில் கலாலா அந்த 476 வசனத்துல பிள்ளை இல்லாத ஒருத்தர் வந்து சொத்தை வித்துட்டு போனா என்ன எதுவும் எப்படி போனாலும் சரி அதுல செல்றா அந்த மனிதர் விற்று சென்றதிலிருந்து, அதாவது இறந்த பின்னர் தான் சொத்து பிரிப்பு. விற்று சென்றதிலிருந்து கடனும் நிறைவேற்றப்பட்ட பின்னால்தான் சொத்தை பங்குட வேணும். அதுல சொத்தை பங்குடும் போது இறந்தவர் ஆணாக இருந்தால் அவருடைய முழு சொத்திலையும் கடனும் மரண சாசனம் அதுவும் தள்ளுபடி செய்யப்பட்ட பின்னால் வரக்கூடிய சொத்துல ஆணா இருந்தால் அவருடைய இழப்பிலிருந்து 8 பங்கு அவருடைய மனைவிக்கு கொடுக்கணும். இறந்தது பெண்ணா இருந்தால் கடனும் தள்ளுபடி செய்த பின்னால வரக்கூடிய மீதி பகுதியில அந்த பெண்ணா இருந்தால் பெண்ணுடைய சொத்துல 8 பங்கு, அதாவது 4 பங்கு கொடுக்கப்படணும். அதன் பின்னால ஏனைய குழந்தைகளுக்கு இடையில வந்து ஆண்களுக்கு 2 பங்கு பெண்ணுக்கு 1 பங்கு என்ற வீதாசாரத்தில அதை பிரிக்கப்பட வேண்டும் என்று ஒரு நீண்ட ஒரு எஜெண்டாவே அது இருக்கு. அதை நான் இந்த ஜும்மாவில் செல்லவில்லை. ஆனா அதுல முதல் பகுதி என்னென்றால் இறந்த பின்னால் தான், அதாவது விட்டு சென்ற சொற்கள் தான் என்று சொல்கிறார்கள். இன்று எமது சமுதாயத்துல தான் உசிரோடு இருக்கும் போதே தன்னுடைய சொத்து காணி வீடு கடை போன்றவற்றை தங்களுடைய குழந்தைகளுக்கு எழுதி கொடுப்பாங்க. அதுக்கு பிறகு என்ன செய்ய போற, குழந்தை வந்து பெண் குழந்தை ஆய்ந்தால் அவள் கல்யாணம் பிடிச்சி கணவன் வந்த பிறகு அவள் விரும்பியோ விரும்பாமலோ கணவன் செல்ற மாதிரி நிந்திக்கப்படுகிறார். உனக்கு 6 ஒன்றா தந்தது அறவாச கேள்வி, அவனுக்கு 2 பங்கு கொடுத்தீங்க அப்படி என்று கடைசிக்கு என்ன செய்ய போறார், வாக்குவாதம் வம்பு சண்டையில போய் கடைசிக்கு அந்த விட்டு சென்ற மனிதன் விட்டு செல்ல முன்னுக்கு அவர் கடைசிக்கு பூமியை விட்டு செல்ல போக போல, அதாவது மைத்தின் போது மையத்துக்கு குழந்தைகள் வராத நிலைமையில அடிச்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டு போற நிலைமை பார்க்கக்கூடிய இருக்கணும். இதைத்தான் நான் ஆரம்பத்திலே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட ஒரு ஹதீஸ் மூலமா எடுத்து காட்டினேன். அதாவது விட்டில் பூச்சிகளை எப்படி நெருப்புல, அதாவது லாம்புல விழுந்து கொள்ளாமல் எப்படி ஒருத்தர் தடுக்கிறானோ அது போல நான் உங்களை தடுத்து கொண்டு இருக்கிறேன். ஆனா நீங்களோ நான் சொன்னதையும் மீறி அதாவது எதேச்சையாக நடந்து கடைசியில வருத்தத்துல விழுகிறோம் என்று. உண்மையில செல்ல போனால் இந்த குர்ஆனிலேயும் இந்த ஹதீஸ்லேயும் சொல்லப்பட்ட ஏவல்களையும் விளக்கங்களை செல்ல போனால் அதுக்கு ஜும்மா இடம் கொடுக்காது என்றாலும் ஒரு சிறிய ஒரு தொட்டு காட்டல இந்த வெள்ளி மேடையில நான் உங்களுக்கு எடுத்து காட்டினேன். உண்மையிலேயே நான் உங்களுக்கு காட்டின விஷயத்த உங்களுக்கு சொல்லும் போது உங்களுக்கே மனதிலே தோண்டி இருக்கக்கூடும், நம்மட குடும்பத்திலையும் எத்தனை பேருக்கு இது போன்ற பிரச்சனை ஏற்பட்டிருக்கு. அதனால எதையெல்லாம் கேட்டோமோ அதை அத்தனையும் உள்ளத்திலே நிறுத்தி அதை வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தி ஏற்று நடக்கக்கூடிய நன்மக்களாக வாழுமாறு கேட்டு இன்றைய வெள்ளி மேடையை நிறைவு செய்து அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.